Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம்னா 12th standard chapter 5 Python variables and operators. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாமே பைத்தான் வேரியபிள்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் வந்துட்டு இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்துட்டு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்க்கு எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐட்ரேட்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ஃபார் பைத்தான் ப்ரோக்ராமிங்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு வந்துட்டு இந்த சாப்டர்ல கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேரியபிள்க்கு வந்துட்டு வேல்யூ அசைன் பண்றது எப்படி அதை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்கு, டோக்கன்ஸ் என்னென்ன இருக்கு, ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் பைத்தான் எக்ஸ்பிரஷன் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு இந்த சாப்டர்ல கவர் ஆயிருக்கும். ஸோ இந்த சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், அண்ட் இதுலேயே பிக் கொஷின் பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் தட் கேன் பி யூஸ் டு டெஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம். ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட் மோட்ஸில் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு டூ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் தட் கேன் பி யூஸ் டு டெஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங், இன்னும் வந்துட்டு ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த டூ மோட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ் இன் பைத்தான். பைத்தான்ல வந்துட்டு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the different operators that can be used in Python, 5 different operators. First one arithmetic operator, second one relational or comparative operator, third one logical operators, fourth one assignment operators, and fifth one conditional operators. Next partல third one பார்த்தீங்கன்னா explain the ternary operator with examples. So ternary operator and examples ஓட explain பண்ண கேட்டிருக்காங்க. Page number 60. Ternary operator is also known as conditional operator. So ternary operator வந்துட்டு conditional operator அப்படின்ட்டு சொல்றாங்க. That evaluates something based on a condition true or false. So true or false வச்சுதான் வந்துட்டு இந்த condition வந்துட்டு work ஆகும். So it simply allows testing a condition in a single line, replacing the multi-line if else, making the code compact. So வந்துட்டு அது வந்துட்டு நிறைய மல்டிபிள் லைன்ஸ்ல வந்துட்டு கோட் போடாம சிங்கிள் லைன்ல வந்துட்டு கோடு போட்டு நம்ம வந்துட்டு காம்பேக்டா கோடு வந்துட்டு யூஸ் பண்றதுக்காக வந்துட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் வந்துட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் சொல்றாங்க. அதை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். இது வந்துட்டு லைன்ஸ் ஆஃப் கோடை வந்துட்டு காம்பேக்ட் பண்ணும். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் வந்துட்டு நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆன் ட்ரூ ஒரு கண்டிஷன், இஃப் டெஸ்ட் கண்டிஷன், எல்ஸ் ஆன் ஃபால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு, ஃபஸ்ட்டு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ட்ரூ வேல்யூ கொடுக்குறோம். அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மினிமம் வேல்யூ வந்துட்டு 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் 49 இஸ் கிரேட்டர் தென் 50, சாரி 50 is greater than 49. 50 விட 49 வந்துட்டு கம்மியாக தான் இருக்கு, 50 வந்துட்டு கிரேட்டர் நம்பர். ஸோ இது வந்துட்டு ட்ரூ. அப்போ வந்துட்டு மினிமம் வேல்யூ வந்துட்டு 50 டைப் பண்ணணும். அப்படி இல்லை எல்ஸ் அப்படின்னா 17 ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 49 இஸ் ஸ்மாலர் தென் 50, மினிமம் வேல்யூ வந்துட்டு 50யா இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் வேல்யூ என்ன 70. ஸோ மினிமம் வேல்யூ வந்துட்டு 17 பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த சின்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு கோடிங்கே போட முடியும். ஸோ வேரியபிள் நேம் கொடுக்குறோம், ட்ரூ வந்துட்டு கண்டிஷன் கொடுக்குறோம். ட்ரூ எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறோன்னா இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுக்குறோம். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல தேர்ட் ஒன், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான். பேஜ் நம்பர் 55ல ஃபர்ஸ்ட் டோக்கன்ஸ் அப்படின்னா என்னன்னா Python breaks each logical line into a sequence of lexical components known as tokens. So each line வந்துட்டு அது வந்துட்டு break பண்ணும். ஸோ ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ ப்ரோக்ராமை தான் வந்துட்டு ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ என்னென்ன டோக்கன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்டரல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர் என்னன்னா, ஐடென்டிஃபையர் இஸ் a நேம் used to identify a variable, function, class, module or object. இது எல்லாத்தோட வந்துட்டு நேமை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் வந்துட்டு எழுதுறதுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர் வந்துட்டு மஸ்ட் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட். ஸோ ஐடென்டிஃபையர் ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று கேபிட்டல் இல்லைன்னா ஸ்மால், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர். ஸோ இந்த மூணில் தான் வந்துட்டு ஐடென்டிஃபையர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஐடென்டிஃபையர்ஸ் வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு இருந்துக்கலாம். ஸோ ஐடென்டிஃபை மே கண்டெயின் நம்பர்ஸ். ஸோ பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர் கேஸில் இருக்கிறது வந்துட்டு நம்ம அப்பர் கேஸில் தான் கொடுக்கணும், லோவர் கேஸில் இருக்கிறது நமக்கு லோவர் கேஸ் தான் கொடுக்கணும். இப்படி மாற்றி கொடுத்தோம்னா வந்துட்டு அது வந்துட்டு எரர் காமிக்கும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். ஸோ ஐடென்டிஃபையர் மஸ்ட் நாட் பி அ பைத்தான் கீவேர்டு. ஸோ பைத்தான் கீவேர்டுன்ட்டே தனி டாபிக் இருக்குது. அது வந்துட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி. அந்த கீவேர்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பைத்தான் does not allow punctuation characters such as இந்த டாலர் சிம்பிள், அட் சிம்பிள், டிவைட் சிம்பிள், இது எல்லாமே வந்துட்டு பஞ்சுவேஷன் கேரக்டர் வந்துட்டு பைத்தான் அலோவ் பண்ணாது வித்தின் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க சம். ஸோ கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, இது வந்துட்டு வேலிட். டோட்டல் மார்க்ஸ், ஸோ இதுவும் வேலிட், ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்டர் நம்பர், ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டிஜிட் இருக்கு, ஸோ இது வந்துட்டு வேலிட். ஸோ இன்வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லெட்டர்ஸ் இல்லைன்னா அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஸோ இது வந்துட்டு இன்வேலிட். இங்கே வந்துட்டு பஞ்சுவேஷன் கேரக்டர் இருக்கு, ஸோ இது வந்துட்டு இது வேலிட். ஹைஃபன் இருக்கக்கூடாது, ஸோ இது வந்துட்டு இன்வேலிட். கண்டினியூ ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பைத்தானோட கீவேர்டு, ஸோ இது வந்துட்டு இன்வேலிட். ஸோ இதுதான் வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா அதுக்குன்ட்டு ஒரு தனி ஸ்பெசிஃபிக்கல் மீனிங் இருக்கும். ஸோ கீவேர்ட்ஸ் வந்துட்டு are special words used by Python interpreter to recognize the structure of the program. So as these keywords have specific meaning for interpreter, they cannot be used for any other purpose. ஸோ இதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ த்ரூ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கீவேர்டு அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு கீவேர்டு. ஸோ இதுக்குன்ட்டு ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்காக மீனிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் which represents computation, conditional matching, etc. So the value of the operator used is called as operand. ஸோ வேல்யூ ஆஃப் த ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன, இது வந்துட்டு ஒரு வேரியபிள். ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு 5. ஸோ இது வந்துட்டு ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு நிறையா கேட்டகரிஸாக யூஸ் பண்ணுறாங்க. arithmetic, relational, logical, assignment, etc. Value and variables which are used with operator are known as operands. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா arithmetic operator. ஸோ இது வந்துட்டு காமன் தான். arithmetic operatorல என்னென்ன இருக்கும், addition, subtraction, multiplication, division, modulus, exponent, floor division. So arithmetic operator is a mathematical operator that takes two operands. So ரெண்டு operand use பண்ணி and perform a calculation on them. They are used for simple arithmetic. Most computer languages contain a set of operators that can be used within equation to perform different types of sequential characters. So நிறைய programming languagesல operators வந்து யூஸ் பண்ணி sequential calculations வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ பைத்தான் என்னென்ன arithmetic operators சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா addition, subtraction, multiplication, division, modulus, exponent and floor division. ஸோ ஏயோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 10 அசியூம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a plus b 100 plus 10 100 and so. ஸோ subtraction, multiplication and division. ஸோ modulus அப்படின்னா பார்த்தீங்கன்னா a divided by 30. ஸோ மாடுலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a divided by 30, ஏயோட வேல்யூ 10, அதை வந்து 30ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்துட்டு மாடுலஸ். ஸோ 10. எக்ஸ்போனன்ட்னா a வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 100 வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்துட்டு 1 2 3 4. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா என்னென்னா அதை வந்துட்டு இன்டீஜர் டிவிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏவை வந்துட்டு 30ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு மேலே என்ன கிடைக்குதோ ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி அதுதான் வந்துட்டு ஃப்ளோர் டிவிஷன். இதுதான் வந்துட்டு arithmetic operations.
ஆப்ரேட்டர்ஸ்ல செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். So relational operator is also known as comparative operator which checks the relationship between two operands. ரெண்டு ஆப்பரண்ட்க்கும் ரிலேஷன்ஷிப் செக் பண்ணி ரிலேஷன்ஷிப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 35. 100 equal to 35 இல்லை, ஸோ அது வந்துட்டு ஃபால்ஸ். 100 is greater than 35 ட்ரூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 is not equal to 35 நாட் ஈக்குவல், ஸோ அது வந்து ட்ரூ. ஸோ இதுதான் வந்துட்டு கம்பேரிட்டிவ் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லேயே தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா அண்ட், ஆர் அண்ட் நாட். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் த கிவன் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனில் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். 3 ஆப்ரேட்டர் இருக்குது, அண்ட், ஆர் அண்ட் நாட். இதில் பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ 97, பியோட வேல்யூ வந்து 35. ஸோ 90 ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 97 is greater than 35 true, or 97 is equal to 35 false. ஸோ ஆர் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், ரெண்டில் ஒரு ட்ரூ இருந்தாலே லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்துட்டு ட்ரூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா ட்ரூ, ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு பியா ஃபால்ஸ். ஸோ அண்ட் கேட்டிருக்காங்க, அண்ட்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு ட்ரூ கொடுக்கணும். ஸோ ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் இருக்கும், ஸோ ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸு. ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா ட்ரூ, ஸோ நாட்னா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட், ஸோ ஃபால்ஸ், தட் இஸ் ட்ரூ. ஸோ இதுதான் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஆர்னா வந்துட்டு ரெண்டு கண்டிஷனும் செக் பண்ணி ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ. எண்ட் அப்படின்னா ரெண்டையும் செக் பண்ணி ரெண்டும் ட்ரூவாக இருக்கணும், இல்லைனா ரெண்டும் ஃபால்ஸாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு இங்கே வரும். நாட்னா ஆப்போசிட்டு. ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, ஆன்சர் இஸ் ட்ரூ. நாட் அப்படின்னா ஃபால்ஸு, ட்ரூவோட ஆப்போசிட் வந்துட்டு ஃபால்ஸு, ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ. இதுதான் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லேயே ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா நம்ம ஒரு வேல்யூ வந்துட்டு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பைத்தான் வந்துட்டு ஈக்குவல் டு இஸ் அ சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டு அசைன் த வேல்யூஸ் டு அ வேரியபிள். ஸோ ஏ ஈக்குவல் டு 5 அண்ட் பி ஈக்குவல் டு 10னா ஏவுக்கு வந்துட்டு 5 அசைன் பண்ணும், பிக்கு வந்துட்டு 10 வேல்யூ அசைன் பண்ணும். ஸோ these two assignment statement can also be given as. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம்னா a, b equal to 5, 10 that assigns the value 5 and 10 on the right to the variables a and b respectively. So இது போக பைத்தான்ல வந்துட்டு there are various compound operators. So plus or equal to, minus or equal, same arithmetic operatorஸ்லேயே வந்துட்டு நம்ம equal to போடுறோம். ஸோ இது வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா x ஓட வேல்யூ 10 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ x ஓட வேல்யூ 10, b ஓட வேல்யூ வந்துட்டு கம்ப்யூட்டர். ஸோ ரைட் சைடில் இருக்கிற ஆப்ரண்டோட வேல்யூ வந்துட்டு நம்ம லெஃப்ட் வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா என்னன்னா இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு ரைட் சைடு போயிட்டு லெஃப்ட் சைடுக்கு வேரியபிளுக்கு வந்துட்டு இந்த வேல்யூ அசைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஆட் பண்ணிட்டு ஆடட் பண்ணிட்டு ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 20னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஆட் ஆகிக்கும், எக்ஸ் ப்ளஸ் 20 ஆட் ஆகிட்டு and assign back the result to the left operand. ஸோ இதோட ரிசல்ட் எக்ஸ் ப்ளஸ் 20 இதோட ரிசல்ட்டை வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் ஆப்பரண்டில் என்ன இருக்குது எக்ஸுக்கு வந்துட்டு அசைன் ஆயிடும். ஸோ அதே தான் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஆர் ஈக்குவல் டு, டிவிஷன் ஆர் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஆர் ஈக்குவல் டு, எக்ஸ்போனன்டர் ஆர் ஈக்குவல் டு. ஃப்ளோர் டிவிஷனில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வேல்யூ அசைன் ஆயிடும். ஸோ பர்ஃபார்ம் ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அசைன் த வேல்யூ டு த லெஃப்ட் ஆப்பரண்ட். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் பர்ஃபார்ம் ஆகிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு லெஃப்ட் ஆப்பரண்ட்டுக்கு வந்துட்டு அசைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இப்போ தான் வந்துட்டு ஒரு பிஃபோர் பார்த்த கொஷனில் நம்ம பார்த்தோம், அதனால இப்போ நெக்ஸ்ட் போகலாம். டீலிமிட்டர்ஸ்னால் வந்துட்டு பைத்தான் வந்துட்டு சில சிம்பிள் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணோம், அதுதான் வந்துட்டு டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைத்தான் uses the symbols and symbol combination as delimiters in expression.
லிஸ்ட், டிக்ஷனரி அண்ட் ஸ்ட்ரிங். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ என்னென்ன டீலிமிட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் parenthesis, square brackets, curly brackets, comma, semicolon, dot na period, single quote equal to semicolon, இது வந்துட்டு colon. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படியே வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டீலிமிட்டர்ஸ். அண்ட் இதுலேயே லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிட்டரல்ஸ். ஸோ லிட்டரல்ஸ் வந்துட்டு என்னன்னா அது வந்துட்டு ரா டேட்டா கிவன் டு அ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்டரல்ஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது, நியூமரிக், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன். ஸோ நியூமரிக் வேல்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூமரிக் வந்துட்டு கன்சிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் இட் இஸ் இம்மியூட்டேபிள். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நியூமரிக்கல் லிட்டரல்ஸ்லேயே 3 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு இன்டீஜர்னா 0 மைனஸ் வேல்யூஸ், பாயிண்ட் இல்லாமல் வர்றது எல்லாமே இன்டீஜர், ஃப்ளோட்னா பாயிண்ட் வேல்யூ வரும். ஸோ காம்ப்ளெக்ஸ்னா ஒரு இமேஜினரி வேல்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு நியூமரிக் லிட்டரல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னா என்னன்னா ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட் இல்லைனா ட்ரிபிள் கோட்டில் கொடுக்குறது தான் வந்துட்டு ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இன் பைத்தான் a string literal is a sequence of characters surrounded by quotes. Python supports single, double and triple quotes for a string. So a character literal is a single character surrounded by single or double quotes. So character வந்துட்டு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸில் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. வேல்யூ வித் ட்ரிபிள் கோட் இஸ் யூஸ் டு கிவ் மல்டிபிள் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். நிறைய ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் இருந்தால் வந்துட்டு நம்ம 3 கோட்ஸ் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ், திஸ் இஸ் பைத்தான் டபுள் கோட்ஸ், கேரக்டருக்கு வந்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிலைன் ஸ்ட்ரிங் வந்துட்டு இங்கே வந்துட்டு 3 கோட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது எல்லாமே பிரிண்ட் ஆகி காமிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் லிட்டரல். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸ். பூலியன் வந்துட்டு 2 வேல்யூஸ் தான் இருக்கும், ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பூலியன் லிட்டரல்ஸ். ஸோ இப்போ பூலியன் ஏதோ ஒரு வேரியபிள், எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள்கிட்டே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் வேரியபிளுக்கு ட்ரூ, ஒய் வேரியபிளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ பிரிண்ட் டெமோ ப்ரோக்ராம் ஃபார் பூலியன் லிட்டரல்ஸ், இது அப்படியே பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்குறது அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஸோ பிரிண்ட் பூலியன் வேல்யூ 1, பூலியன் வேல்யூ 1 கொடுத்துட்டு பூலியன் வேல்யூ 1. ஸோ இங்கே இருக்கிற வேரியபிள் இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன அசென்ட் பண்ணியிருக்கோம், ட்ரூ. ஸோ பூலியன் வேல்யூ 2க்கு என்ன அசென்ட் பண்ணியிருக்கோம், ஃபால்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பூலியன் லிட்டரல்ஸ். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாமே வந்துட்டு டோக்கன்ஸ் இன் பைத்தான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பிக் கொஷின். இந்த சாப்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.